டெல்லியில இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, போர்க்களம் மாரி ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ட நோக்கி முற்றுகையிட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் மேல கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறாங்க. தடியடி அதிரடியான அரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நெறைய நடக்குது. சரி, உண்மையில அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, தீப்தி எக்ஸ்ப்ளோர ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா, கடந்த சில மாசமா தொடர்ற இந்த எக்ஸாம்ஸ் முறைகேடு, அப்புறம் இந்த ஸ்கேம்ஸ், கொஷின் பேப்பர் லீக் ஆகுறது, இது மாதிரி தான். நீட் மாதிரி முக்கியமான எக்ஸாம்ஸ்ல தொடர்ந்து குழப்பம் ஏற்படுறதுனால லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஃபியூச்சர் கொஷின் மார்க்கா இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வேலையில்லா யங்ஸ்டர்ஸ் காக்ரோச், கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா ஒரு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனா இளைஞர்கள் எல்லாமே ஒரு அவமானமா எடுத்துக்காம அது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி, ஒரு புரட்சிகரமான அடையாளமா மாறி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மற்றும் இந்த வீதி போராட்டத்தை தொடங்கினாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கும் போது சலோ சன்சாத் அப்படின்ற பார்லிமெண்ட்டை நோக்கி நடப்போம் அப்படிங்கிற இந்த பேரணியை சிஜேபி அமைப்பு அறிவிச்சிருந்தாங்க. முறையான அனுமதி பெறல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் சுப்ரீம் கோர்ட் அப்புறம் இந்த பார்லிமெண்ட் சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே முற்றிலுமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்டை நோக்கி ஊர்வலமா போயிட்டு இருக்கும்போது பேரிகேட்ஸ் எல்லாம் உடைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. உடனடியாக களத்துல இருந்த போலீஸ் கூட்டத்தை கலைக்க டியர் கேஸ் சொல்லுவோம் இல்லையா, கண்ணீர் புகை குண்டுகளை அப்புறம் தடியடிகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க. ஆனா அமைதியான முறையில போராடியவங்க மீது ஒரு ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க அதனுடைய அமைப்பினர். இது மாதிரி சிஜேபி அமைப்பாளர் அபிஜித் திப்கே உட்பட பல தலைவர்கள் அதிரடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை தான் அப்படி என்ன, எதுக்காக இப்படி இவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த சிஜேபி பார்ட்டி உருவாக்கி இருக்காங்க அப்படின்லாம் பார்த்தோம்னா, மத்திய அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான உடனடியாக பதவி விலக வைக்கணும். தேர்வு முறைகள்ல இருக்கிற அந்த ஊழல்கள், இந்த ஸ்கேம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும். கொஷின் பேப்பர் லீக் ஆகிற இந்த மாதிரி விஷயங்கள்னால மாணவர்களுடைய உயிரை விடுறாங்களே, அந்த குடும்பங்களுக்கு முறையான நீதியும் இழப்பீடும் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கை. லாஸ்ட் 3 வீக்ஸா உண்ணாவிரதம் இருந்த பிரபல ஆர்வலர் சோனம் வாங்சுக்கு இப்ப உடல்நலை குறைவுனால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது இன்னும் போராட்டத்தை தீவிரமாக்கி இருக்கு. டெல்லியில இப்ப பாத்தீங்கன்னா பதற்றமான சூழல் தான் நிறைவு வருது. இந்த விவகாரம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீட் எக்ஸாம்ஸ்னால நடக்கிற இந்த ஸ்கேம்லாம் இருக்கட்டும், சிஜேபி பார்ட்டிஸ் கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானதா அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.